கிரியேட்டிவ் எடிட்டர் சலீம் இணைந்திருக்கிறார். சலீம், நீங்கள் வரைபடம் மூலமாக நேர்களுக்கு தெளிவாக விளக்குங்க. எப்படி இந்த ஆபரேஷன் சிந்தூர் எங்கெங்கே எப்படி துல்லியமாக இந்திய இராணுவத்தால் நடத்தப்பட்டது? நள்ளிரவு 1:44 மணிக்கு பாகிஸ்தானுடைய எல்லையை தாண்டி பறந்தது நம் இந்தியாவுடைய போர் விமானங்கள். இதில் மொத்தம் 9 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த 9 இடங்களில் 4 இடம் பாகிஸ்தானில் நடத்தப்பட்டிருக்கு. மீதமுள்ள 5 இடங்களில் நம்ம இந்திய நிலப்பரப்பை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஆக்கிரமிப்பு நிலப்பரப்பில் 5 இடங்களில் தாக்குதல் நடைபெற்றிருக்கு. நம்ம இந்த வரைபடத்தை பார்த்தால் நன்கு புரிந்து கொள்ளலாம். இந்த பகுதி ஜம்மு காஷ்மீர் பகுதி. அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதி அந்த பாகிஸ்தான் எல்லையை தாண்டி இந்த பாகிஸ்தான்லேயே 4 இடங்களில் தாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா பஹவல்பூர், முருட்கே, சியால்கோட், பிம்பர் உள்ளிட்ட பகுதிகள், இங்கே சிக்மக்ரு என்ற ஒரு பகுதியும் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற காஷ்மீர் பகுதி. அங்கே 5 இடங்களில் தாக்குதல் நடைபெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். முசாஃபர்பாத், கோட்லி, குல்பூர், பிம்பர் உள்ளிட்ட 5 இடங்களில் தாக்குதல். மொத்தம் இந்த 9 இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் காட்சியை முதலில் பார்த்து விடுவோம். பிறகு சேதங்களை பற்றி பேசுவோம். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இந்த பதிலடி தாக்குதலுக்கு இந்தியா வைத்திருக்கின்ற பெயர் ஆபரேஷன் சிந்தூர். சிந்தூர் என்றால் குங்குமம். திருமணமான பெண்கள் நெற்றியில் குங்குமம் இடுகிறார்கள். அதை குறிக்கும் வகையில் சிந்தூர் என சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? ஏப்ரல் 22ஆம் தேதி நம்ம இந்தியாவிலிருந்து நம்ம இந்திய நிலப்பரப்பான காஷ்மீரில் பெஹல்காமில் ரொம்ப அழகான இடத்துல அப்பாவி பொதுமக்கள் சுற்றுலா சென்றிருந்தாங்க. அங்கே வந்த 4 தீவிரவாதிகள் பயங்கர ஆயுதங்களோடு வந்து அப்பாவி பொதுமக்களை ஈவு இரக்கமின்றி சுட்டு கொலை செய்தார்கள். அது மட்டுமில்லை, சுட்டு கொலை செய்யப்பட்ட அத்தனை பேரும் ஆண்கள். பல பெண்கள் தங்களுடைய கணவனை இழந்து தவித்தார்கள். குழந்தைகள்லாம் தந்தையை இழந்து தவித்த காட்சியை நாம் பார்த்தோம். அதை குறிக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த பதிலடி தாக்குதலுக்கு. இதுவரை வந்து கொண்டிருக்கும் தகவல் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச ஊடகங்கள், சர்வதேச செய்தி நிறுவனங்கள் பாகிஸ்தானில் போய் செய்தி சேகரித்து கொடுத்து வராங்க. அந்த வகையில் பார்த்தா இதுவரைக்கும் உறுதியாக பாகிஸ்தானில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 35 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் இது அதிகரிக்கும் என்றே தெரிய வருகிறது. ஏன்னா நள்ளிரவு தாக்குதல், கும் இருட்டு, இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சேதமும் தகவல் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், பாகிஸ்தானை காட்டிலும் நம் இந்தியா எத்தனை மடங்கு பெரியது என்றால் 4 மடங்கு பெரிய நாடு. அது மட்டும் இல்லை,
இராணுவ பலத்தில் இந்தியா சிறந்த நாடு. இரண்டுமே அணு ஆயுத நாடுகள் என்றாலும் ஏற்கனவே பல போர்கள் வந்திருக்கிறது. பிரதானமாக காஷ்மீரை கொண்டே இந்த போர்கள் அமைந்திருக்கிறது. இந்த முறை சற்றே வித்தியாசமாக அப்பாவி பொதுமக்களை தீவிரவாதிகள் குறிவைத்த காரணத்தினால் இந்தியா கடந்த 2 வாரமாக முழுமையாக தயார் செய்து கொண்டு இம்முறை நடத்தப்பட்ட தாக்குதலானது முப்படை தாக்குதல். 3 படைகளும் தாக்குதல் நடத்தி வந்தன. இதை நம் இந்திய பிரதமர் தொடர்ந்து இரவு முழுவதும் பார்வையிட்டு கொண்டிருந்தார். அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து கொண்டிருந்தார். இந்த தாக்குதல் தீவிரப்படுத்தப்படும் என்றே தெரிகிறது. ஒருவேளை பாகிஸ்தான் திருப்பி தாக்கினா, பாகிஸ்தான் இன்னொரு தரப்பில் சர்வதேச ஊடகங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் என்று அழைக்கிறார்கள். இது போர்தான் என்று அழைக்கிறார்கள். ஒருவேளை பாகிஸ்தான் திருப்பி தாக்கினால் நாம் பதிலடி கொடுக்க முழுமையாக தயாராக இருக்கிறோம். இந்த 2 வார காலகட்டத்தில் முழுமையான சுதந்திரம் நம்மளுடைய இராணுவத்திற்கு, அதாவது முப்படைக்கும் தரப்பட்டிருக்கிறது. கப்பல் படை, வான்படை மற்றும் இராணுவத்திற்கு. நிலைமை இப்படி இருக்க பாகிஸ்தான் எவ்வாறு இதற்கு ரியாக்ட் செய்ய போகிறது என்பதை பொறுத்து மீண்டும் இந்தியாவின் பதிலடி அமையும் என்று சொல்லப்படுகிறது. 2 பகுதிகளில் உள்ள எல்லையோர கிராமங்களில் பதட்டம் உச்சத்தில் இருக்கிறது. இந்தியாவிலையும் சரி பாகிஸ்தான்லேயும் சரி அந்த எல்லையோர பகுதிகளில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இதெல்லாம் இயங்கவில்லை, மூடப்பட்டிருக்கிறது. எனினும் இந்தியா நடத்திய தாக்குதலுடைய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சேதமும் சற்றே விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. முழுமையான சேத விவரங்கள் என்ன என்பது நமக்கு போக போக தெரிய வரும். இந்தியா பாகிஸ்தான் இந்த சண்டையானது போராக மாறுமா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். பாகிஸ்தான் இதை போர் என்று அழைக்கிறது. இருப்பினும் நம்முடைய பதிலடிக்கு அனைத்து தரப்பினரும் பாராட்டி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, உலக நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஏன்னா நாம் பாதிக்கப்பட்ட நாடு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 நாடுகளும் பேசி பதற்ற நிலையை கீழே கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்களே தவிர இந்தியாவின் பாகிஸ்தான் மீது இந்தியா கொடுத்திருக்க பதிலடிக்கு யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை. காரணம், நாம் பாதிக்கப்பட்டிருக்கும் நாடு. ஏற்கனவே ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உள்ள பிரச்சனைக்கு நாங்கள் மத்தியஸ்தம் செய்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் ஈரான் நாட்டு வெளி விவகாரத்துறை அமைச்சர் இன்று மதியம் இந்தியா வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. எனினும் பாகிஸ்தான் மீது நாம் நடத்திய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ரியாக்ட் செய்தால் இது அடுத்த கட்ட நிலைமைக்கு இந்த போர்க்களத்தை கொண்டு செல்லும் என்று போர் நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.